ஹாய் தம்பி. சார் சொல்லுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு சார். ஒரு லாஸ்ட் ஒரு 2 monthsக்கு முன்னாடி கூட அடுத்து என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப கையில 3 வேலை இருக்குங்கிறப்ப என்னென்ன எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க? நல்லா இருக்கு. ஐபிஎஸ் பிஓ, ஐபிஎஸ் கிளர்க், அப்புறம் ஆர்ஆர்பி பிஓ சார். ஸ்டார்டிங் 2 years வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபோக்கஸ் பண்ணேன் சார். ஸ்டார்டிங் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி மார்க் வேணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருந்தேன். ஆனா அது வந்து எனக்கு டைமும் நிறைய வேஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 2 செக்ஷனை மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ்ல எடுத்துக்கிட்டு மீதி இருக்க 3 செக்ஷனை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மட்டும் மார்க் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் இந்த வருடம் நான் ரீசனிங்கையும் அக்கௌண்ட்ஸும் வச்சிருந்தேன். அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு மட்டும் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி இங்கிலீஷ்க்கு ஒரு 1 hour, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 1 hour, மீதி டைம் ஃபுல்லாவே நான் இதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரீசனிங் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. குவான்ஸுக்கு நான் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம மெயின்ஸ்னா நம்மளால டிஏலாம் உங்களோட கேட்டன் செஷன்ஸ் ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 வீடியோஸ் பக்கத்துல பார்த்துட்டேன். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்டிங் நம்ம எதுக்கு இந்த 1 hour ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு டிஏன்னு எடுத்துட்டோம்னா டோட்டலா மார்க் வாங்கிடலாம்ல. அந்த மாதிரி திடீர்னு தோணி அந்த மாதிரி இது எடுத்து ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதே மாதிரி அங்கேயும் போய் அது எக்ஸாம்ல கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் சார். ஸோ அது கான்ஸ்டன்ட் மார்க் வர ஆரம்பிச்சிருச்சு சார். மெயின்ஸ் ஃபுல் மார்க் டெஸ்ட்னா ஒரு 3-4 தான் சார் எடுப்பேன். பட் செக்ஷன் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் எந்தெந்த சோர்ஸ் வாங்கி வச்சிருக்கோனோ எல்லாத்துக்குமே ஃபுல் செக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் 3க்குமே அது கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா செக்ஷன்லாம் நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம், அதுக்கான ரிவ்யூவும் டக்குன்னு பார்த்துடலாம். மெயின்ஸ் வந்து அந்த எக்ஸாமுக்கு ஒரு 2 week, ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 week டைம்ல ஒரு 4 மட்டும் எடுத்துச்சு, அவ்வளோதான் சார். அது ஐபிஎஸ் பிஓ டைம்ல ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தாங்க. நீங்க சக்சஸ் மீட்ல ஒரு இன்டர்வியூ மாதிரி அப்பயே நான் சொல்லியிருந்தேன், நீங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்கணும். இப்போ சம்ம இருக்குன்னா நான் நார்மலா ஒரு மாதிரி நம்ம இதான் ஷார்ட் கட், இதான் நம்ம ஸ்பீடா போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் வச்சிருப்பேன். பட் நீங்க வந்து அந்த மெத்தட் டோட்டலா அட்டாச் பண்ற மாதிரி நீங்க ஒரு மெத்தட் கொண்டு வருவீங்க. அதனால அது டக்குன்னு முடிஞ்சிடும், வேமா அது ஆன்சரும் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். இவர் எப்படி யோசிக்கிறாரு அப்படின்னா நம்மளும் இதே மாதிரி வேற சம்ஸ்க்கும் யோசிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நானா நிறைய பிடிஎஃப்ஸ் தான் எடுத்துங்க அந்த மாதிரி சால்வ் பண்ணி பார்ப்போம். எலைட் பாஸ்ல இருக்க ப்ராஜெக்ட் கே வாங்கியிருக்கீங்களா? ஆமா சார். ஆமா சார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். லைக் அது டோட்டலா அந்த ஆக்டி எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு இதவே எனக்கு மாத்தி கொடுத்துருச்சு. அதனால அது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். கன்சிஸ்டன்சி தான். நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம்னா, பட் அது முடிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஆஃப் டே விட்டுறக்கூடாது. ரெகுலரா ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது.